OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம். யார் என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு குட்டி ஹீரோ மீட் பண்ணலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் அபினவ். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. எனக்கு 10 வயசு ஆகுது. உங்களுக்கு 10 வயசு ஆகுதா? சூப்பர். குட்டி ஹீரோ மாதிரியே இருக்கீங்களே. இப்படி தான் நீங்கள் அமைதியாக தான் பேசுவீங்களா இல்லை இப்படி வாழ்த்தனம் பண்ணுவீங்களா? அமைதியாக தான் பேசுவேன். அமைதியாக தான் பேசுவியா? உங்கள் வீட்டில் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் உன்ன என்ன? சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு உனக்கு தெரியுமா ஏதாச்சும்? இல்லை. நீங்கள் வந்து இதை பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பார்த்துருக்கியா? இதுதான் குக் பாட், ஓகேவா? OPOS குக் பாட், ஓகேவா? உனக்கு வந்து வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா? நான்வெஜ். இன்றைக்கி அதுக்காக உனக்கு வந்து ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம், சரியா? ஹரியாலி சிக்கன் மீல் பேக், ஓகேவா? அதை வந்து நீ தான் இன்னைக்கு பண்ண போகிற. ஓகே, பண்ணலாமா? பண்ணலாம். ரெடியா? ரெடி. சரி, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முகலாய் சிக்கன் மீல் பேக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இதில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா முகலாய் தடுக்கா ஃபஸ்ட் வந்து போட்டிருக்கேன். செகண்ட் லேயர் வந்துட்டு ஸ்பைஸ் பேஸ்ட்டு. ஸோ ஸ்பைஸ் பேஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பாதாம் போட்டிருக்கு, பெப்பர் போட்டிருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 3வது லேயர் வந்துட்டு கர்ட் போட்டிருக்கேன். 4வது வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி நாங்கள் மேலாக்கில் வச்சுருக்கோம். மொத்தம் 4 லேயர் வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து குக் பண்ணிடலாம். பண்ணலாமா? பண்ணலாம். வாங்க ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதான் உள்ளே இருக்கதான் இன்னர் வெசில், சரியா? இந்த பாத்திரத்தை எடுங்க. எடுத்தாச்சா? அபினவ், இதை வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து இதை இப்படி வச்சு நம்ம இப்படி உள்டாவாக அப்படி வச்சு தான் கமுத்துறோம், சரியா? அதே மாதிரி கமுத்துங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து உள்ளே கமுத்திட்டு இல்லையா? இப்போ வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கோமா? ஆயிலை வந்து இப்படி சுற்றி ஊற்றிடு, கீழே படுற மாதிரி. கீழே இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் குக் பாட்டில். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அபினவ், இது வந்து இப்போ வந்து வெண்ட்டு, இது பேர் தான் வெண்ட்டு, ஓகேவா? இது வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இந்த சைடும் ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா ஓப்பன் அர்த்தம், ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்கணும் வெண்ட்டு, சரியா? இப்போ நம்ம வெண்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மெனுவில் போய் நம்ம செட் பண்ண போகிறோம். மெனுவில் போய் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இதில் போய் சிக்கன் மோடு வரும். நீ அமுத்திட்டே இரு, நான் சொல்கிறேன் சிக்கன் மோடு வந்துச்சுன்னா. இது வந்து சிக்கன் வந்துருச்சா? இப்போ வந்து ஆன் பண்ணிடு. இப்போ நம்ம வந்து சிக்கன் உள்ளே வச்சாச்சு. 6 மினிட்ஸ் டைம் காட்டுச்சு. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? உங்களோட ஹாபிஸ் என்ன? என்னோட ஹாபிஸ் வந்து போக்கிமான் கார்ட்ஸ் வந்து சேர்த்து வைக்கிறதே நான் ஒரு ஹாபிஸாக வச்சுட்டு இருக்கேன். ஓகே. உன்கிட்ட எத்தனை கார்ட்ஸ் இருக்குது இப்போ அந்த மாதிரி? 156 வச்சுருக்க. வெரி குட், சூப்பர். அப்புறம் வேறு நாங்கள் எப்பயுமே கீழே ஷட்டில் மட்டும்தான் விளையாடுவோம். ஷட்டில் யார் விளையாடுவீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸோட பேர் வந்து கிஷன், நிஷாந்த், சஞ்சய், ஈத்தன், ஏரன். லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போதே. சரி, அப்புறம் சொல்லு. நீ தான் சொல்லணும். இப்போ நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க தெரியுதா? சிக்கன் ரெசிபி பண்ணிட்டு. நீ இப்போ வந்து சமைக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கா, இல்லை சும்மா என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கா? சமைக்கிற மாதிரியும் இருக்க, பேசிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டுமே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு அதில் எது இருக்குது சொல்லு. சமைக்கிற மாதிரி தான். சமைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மானா நீ கேட்டேன்னா வந்து சமையல் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்ல. இப்போ உனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கா, எப்படி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கா? ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள் அம்மா இல்லைனாலும் உங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீ ரெடி பண்ணிடுவேல்ல? ஆமாம். அதான் குக் பாட். ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம அபினவ்ட்ட வந்து கொஸ்டினும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவனும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இவனுக்கு வந்து சிக்கன் பிடிக்குன்றனால நாங்கள் வந்து சிக்கன் மீல் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வெஜிடபிள்ஸில் கூட நம்ம வந்து மீல் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
ஒரு மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுங்களா இல்லையா அப்படின்ற ஒரு இது இல்லை, ஈஸியாக அதுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை, சேஃப்டி கூட குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம அந்த கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கைக்கு மட்டும் ஹேண்டிலுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும் போதும். ஈஸியாக அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், எந்த பயமும் இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு குழந்தைங்க வந்து எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம், கூலாகவும். அபினவ், இப்போ நம்ம வந்து சிக்கன் உள்ளே வச்சோம் இல்லைங்களா, ப்ரெஷர் வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நீ எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு. ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மூடியை கொடுங்க, நம்ம கீழே வச்சிடலாம். இந்த துணி அந்த கையில் வச்சுக்கோங்க, இந்த இதை கையில் மாட்டிக்கோங்க, மாட்டிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். போட்டிருக்க மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றாகணும்ல. கலர் எப்படி இருக்குது பார்க்கவே? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? க்ரீன் கலரில் சிக்கன் செஞ்சுருக்கீங்க. நல்லா சிக்கனும் நல்லா வந்திருக்கு, மசாலாலாம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்துட்டு நம்ம கொத்தமல்லி புதினாலாம் போட்டோம். ஸோ கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே க்ரீனாகவே இருக்குது. அபினவ், நீ பண்ணால் வந்துட்டு ஹரியாலி சிக்கன் மீல் பேக் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. வந்து சூப்பராக இருக்கு ஆண்டி. நல்லா இருக்கா? சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கா? நல்லா வெந்திருக்கு ஆண்டி. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து பண்ணோம் இல்லைங்களா, இப்போ உனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுல்ல. இப்போ வந்து அம்மா வீட்டில் வந்து இந்த மீல் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீயா வந்து ஈஸியாக குக் பண்ணிடுவியா? ஆமாம் ஆண்டி. உனக்கு வந்து ஈஸியாக வந்து இப்போ குக் பண்ண தெரியும்ல? தெரியும் ஆண்டி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அபினவ் வந்துட்டு ஹரியாலி சிக்கன் மீல் பேக் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு அவசரமாக வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஊருக்கு போகிறாங்க, குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா போதும். ஸோ ஈஸியாக வந்து குக் பண்ண முடியும் அவங்களாலையும். நம்ம எப்படின்னு மட்டும் ஒரு ப்ராசஸ் மட்டும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டோம்னா மட்டும் போதும், குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.